என் பேர் அமிர்தம், யோகாமிரதம் சொல்லி பேசுகிறேன். ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட பொண்ணு. அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் ஃபிசியோதெரபிஸ்டாக வேலை பார்க்குறாரு. ஸோ அவர் வந்து நிறைய ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு அவர் பொண்ணை. அந்த பொண்ணுக்கு இப்போ 8 வயசு ஆகுது. அந்த பொண்ணு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஓடிட்டே இருப்பா. அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி டிஸார்டர்னு சொல்லிட்டு ஏடிடின்னு சொல்லுவாங்க. அவளால் வந்து கவனிக்கவே முடியாது. அவள் ஓட்டிக்கிட்டே தான் இருப்பாள். நான் வந்து ஒரு நாள் அவங்க கூட்டிகிட்டு வந்தோன்னே நான் சொன்னேன், இல்லை இது மாற்றம் வரும் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஹோமியோபதியில் எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டோம், எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, சும்மா வச்சுக்கோங்க, ஏதோ பிள்ளைன்னு இருக்கிறதுனால கொண்டு வந்து விட்டுட்டு போகிறோம், எங்களால் வச்சுக்க முடியலன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு பார்க்காத இடமே இல்லை, சுற்றி வந்துட்டு அப்படின்னு அவர் ரொம்ப விரக்தியாக பேசினார். நான் சொன்னேன், இல்லை சார் அது சரி மாற்றுறதுக்கு முடியும் சார். இல்லை மேடம் எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டு போவார். சரி பண்ணிட்டா அப்படின்னு. மேடம் சரியாச்சுன்னா எப்படி மேடம்? எனக்கு தெரியாத மேடம், நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக வேலை பார்க்குறேன், இது எப்படி மேடம் சரியாகும்? இப்படிதான் என்கிட்ட ஆர்கியூ பண்ணுவார். சரி சரி நான் சொன்னேன், உங்கள் மகளுக்கு நான் 2 மாதம் ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், சரியாயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. செய்யுங்க மேடம் நான் பார்க்குறேன் அப்படின்னு தான் சொன்னார். அந்த பொண்ணு வந்து நாங்கள் கவனிக்கும்போது ஓடிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க, கண்ணை சுற்றி கருப்பு இருக்கும். அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது நைட்டெல்லாம் தூங்க மாட்டா. நான் காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு முழிச்சு உட்காந்துப்பா. அவளால வந்து தூக்கம் ஆழ்ந்து இருக்க முடியாது. அதே மாதிரி டயர்டே ஆக மாட்டா, தூங்கவும் மாட்டா, அமுக்கி வச்சுதான் தூங்க வைக்கணும். அவ வந்து அவ்வளோ ஈஸியா வந்து ரெஸ்ட் ஆக மாட்டா அப்படின்னாரு. டாய்லெட் செய்யறது பழக்கம் இல்லை, எதுவுமே இல்லை, அது பாட்டுக்கு தான் இருக்கும், அது மாறியா தான் இருக்கும் அப்படின்னாரு. இதனால எங்க வீட்டுல நிறைய பிரச்சனை வருது மேடம் அப்படின்னு சொல்லுவார். அந்த குழந்தைய நாங்கள் ஒரு 3 வாரங்களாக கவனிச்சுட்டு அந்த குழந்தைக்கு வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 வாரத்தில் உட்காந்துட்டான். எப்படி உட்காந்தா அப்படின்னா, அமைதியாக வந்து ஓடிக்கிட்டே இருந்தவ ஸ்லோவானா, அதுக்கப்புறம் உட்காந்தா. அவள் உட்காந்த உடனே அவளோட வித்தியாசம் என்ன இருந்தது அப்படின்னா, எல்லாரையோட முகத்தையும் கவனிச்சு கவனிச்சு பார்ப்பா. இவங்க யாரு இவங்க யாரு இவங்க யாரு அப்படின்னு. நம்ம இந்த குழந்தை வந்து இப்பதான் இதாகுது அப்படின்னு சொல்றதுனால நான் இங்க இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சொல்லி அந்த குழந்தையே வந்து அடிக்கடி ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். அப்போ நாங்க எல்லாருமே அப்படிதான் பண்ணுவோம் அந்த குழந்தைய. அப்படி பண்ணோன்னா அவளுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட். இன்னொன்னு என்னன்னா, அவளுக்கு ரொம்ப சந்தோஷமான பிறகு பூ எல்லா பிள்ளைங்களும் வச்சுட்டு வர மாதிரி தனக்கும் பூ வைக்கணும்னு தலையில இங்க இங்க சாமிக்கு வச்சிருக்க பூவெல்லாம் எடுத்து தலையில வச்சுக்குவா. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்லி டெய்லி பூ வச்சு விடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் பூ வச்சு விட்டாரு. அவ்வளோ சந்தோஷமா வருவார். அப்புறம் உட்காந்து எழுத ஆரம்பிச்சா. அது மாதிரி நல்லா பாடுவா. இன்னொன்னு என்னன்னா முழு பாட்டையும் பாடுவா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு குழந்தையோட நிலை என்னன்னு தெரிஞ்சு அந்த நிலையை நம்ம சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர, இது இப்படி இருக்குன்னு சொல்றதுனால அது சரியாகாது. ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, சரியான அணுகுமுறையில நாம அணுகணும் அப்படின்னா, எந்த நோயும் சரி பண்றதுக்கு மூல காரணம் எதுவோ அதை சரி பண்ணோம்னா இப்ப இருக்கிற பிரச்சனை சரியாயிடும். அதனால நீங்க கொஞ்சம் யோசிங்க. இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற பிள்ளைங்க, பேசிக்கிட்டே இருக்க பிள்ளைங்களெல்லாம் பாவம், அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, எதுவுமே புரியாது. அந்த பிள்ளைங்க இந்த உலகத்துல இருக்கிற ஞாபகமே இருக்காது. இந்த விஷயத்த வந்து அந்த குழந்தைக்கு நாம கொடுக்கறது நம்மளோட கடமை. ஏன்னா மாற்ற முடியாது. எல்லாரும் வந்து இப்ப இருக்கிறவங்க எல்லாம் இது மாறாது, இது அப்படிதான் அவ்வளவுதான் விரக்தியில இருக்காங்க. ஏன்னா ஒரு பிசியோதெரபிஸ்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவரே வந்து இது மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் நிறைய ஸ்பெஷல் ஸ்கூல்ல வேலை பார்த்திருக்கிறாரு. ஆனா அவளோட மாற்றம் வந்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். மேடம் இன்னும் என் பிள்ளை எப்படியாவது சரி பண்ணுங்க. அதாவது இதுக்கு ஆராய்ச்சியும் வேணும், நிறைய அனுபவம் வேணும். இப்படி இருந்தா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். இந்த உணர்வு திறன் அப்படிங்கறத, இந்த உணர்வு திறனை கண்டுபிடிக்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இதுல அவங்க அம்மா பேசியிருப்பாங்க, அவங்க அம்மா பேசுறத கேளுங்க. ஏன்னா ஒரு 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 கொஞ்ச நாளில இவ்வளவு மாற்றம் வரும்போது அந்த பொண்ணு இன்னும் கரெக்டா 1 வருஷம் 2 வருஷத்துல நார்மல் ஸ்கூல்ல நார்மலா அவ படிக்கிறதுக்கான விஷயத்த கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது வந்து நிறைய குழந்தைங்ககிட்ட இருக்கு. வீட்டுல இருக்கிற குழந்தைய இப்படி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. யாருக்குமே தெரியாம எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு உதவி பண்றதுக்கு வர்றோம். இன்னொன்னு என்னன்னா, எப்படியாவது ஒரு குழந்தைய சரி பண்ணணும். அட்லீஸ்ட் அது இந்த குழந்தை இந்த உலகத்துல இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும்ன்றதான் எங்களோட எண்ணம்.
அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே ஸ்கூலில் விட்டதுக்கப்புறம் என்னோடய பொண்ணு வந்து டாய்லெட் யூஸ் பண்ணுறது நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கா. முன்னாடியெல்லாம் டாய்லெட் வந்து யூஸ் பண்ண தெரியாது அவளுக்கு, நான் தான் எல்லாமே பண்ணுவேன். இப்போ டாய்லெட் வந்து நல்லாவே ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் யூஸிங் வந்து அவள் ஓனாகவே பண்ணிக்கிறா. எழுதுறதுல ஸ்பெல்லிங் ஃபுல்லாக சொல்கிறா. இப்போ தான் எழுதவே ட்ரை பண்ணுறா. நான் இந்த ஸ்கூலில் விட்டு ஒரு 2 months தான் ஆகுது. பட் எனக்கு வந்து எல்லா ஸ்கூலையும் விட இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பிள்ளைங்க கூட சேர்ந்து விளையாடணும்னு நினைக்குது. இப்போ முன்னாடியெல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், யாரு கூடயும் சேராது, பிள்ளைங்க கூட கன்வே பண்ணாது. இப்போ வெளியில் பிள்ளைங்க சவுண்டு கேட்டாலே வீட்டுக்குள்ளே இருந்து ஓடியாதான் அந்த பிள்ளைங்க கூட விளையாடணும்னு நினைக்குது. மெடிசனை பொறுத்தளவு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முன்னாடியெல்லாம் அன்டைத்தில் எந்திரிச்சிடும். இப்போ கரெக்டாக டைமிங்க்கு 9 o'clock தூங்கினா காலையில் 6:30 தான் எந்திரிக்குது. நைட்டில் கூட எந்திரிக்கிறது இல்லை, என்னையும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. முன்னாடியை விட இப்போ பெட்டராக தான் இருக்குது. ஸ்பெல்லிங்லாம் ஆனாலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி போடவே தெரியாது. இப்போ வந்து அட்லீஸ்ட் அந்த முட்டை போட்டு அந்த காவு போடுற அளவுக்காவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகா. ஏபிசிடி இக்கு இஞ்செல்லாம் அவளுக்கு தெரியவே தெரியாது முன்னாடி. இப்போ அதெல்லாம் செப்பரேட் பண்ண தெரியுது. தமிழ்ல சொல்றா இக்கு இங்கு அப்படின்னு சொல்றா. எழுதுறதுக்கு இப்போ ட்ரை பண்றா. மெடிசனை பொறுத்தளவு நாங்க எங்கேயோ பார்த்துருக்கோம். பட் கொஞ்சம் பெஸ்டா தான் இருக்கீங்க. மேம் நிறைய சப்போர்ட் பண்றாங்க. பெட்டரா இருக்கு ஸ்கூலு.